எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ்டு பொங்கல் விஷஸ். இந்த வாரம் ஃபுல்லாக பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்க போகுது. அப்புறம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ட்ரெய்லர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு பைரவா ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ என்ன அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம் நம்ம இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த லாஜிக் பார்க்குறேன், ரீசனிங் பார்க்குறேன் படத்தில் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் ஆனால் அந்த படத்தை போய் பாருங்கள். மற்றபடி வந்து இது வந்து ஒரு பக்கா ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இந்த படத்தை. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சார் மட்டும்தான். ஏன்னா படத்தில் ஃபுல்லாக விஜய் சார் தான் ஃபுல்லாமே அவர் தான் கவர் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய மூவிஸில் அவர் வந்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அண்டர் பிளேலாம் கிடையாது, அடி பின்றாரு. எப்படிதான் இவ்வளோ வயசான மாதிரியே தெரில, க்யூட் ஆகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து ஒரு சீனில் வந்து ஷர்ட் இல்லாமல் வர்ற சீன்லாம் இருக்குது. இன்னும் பாடி அப்படியே ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணிருக்காரு. அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட ஸ்டைல் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அவர் பண்ணுற மேனரிசம் ஸ்டைல்ஸு ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு கலவையாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரியான இதுதான் பண்ணியிருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். அவர் வந்து சாங்ஸில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா வந்து இந்த நீங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்டர்வல் சீன்லாம் வந்து ஒரு மாஸ் பில்டப் ஏற்றணும். அந்த மாஸ் பில்டப்லாம் ஏற்றுறதுக்கு வந்து விஜய் சார் ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஆனால் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சீன் வந்து சொதப்பலாயிரும். ஸோ அது வந்து இந்த படத்தில் நடக்கல. ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருந்தாலுமே வந்து பேக்ரவுண்டில் வந்து பின்னி இருக்கிறாரு. அவர் தான் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமான ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. நீங்கள் வந்து கமர்ஷியல் மூவியாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கு, ஒரு ஃபைட்டு, அப்புறம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டு, அப்புறம் வந்து வில்லனை, அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் வந்து வில்லனை கொள்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதே ஃபார்மில் தான் இது. மற்றபடி வந்து ஒரு நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன நெருடலாக இருந்துச்சு படத்தில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சீன்ஸ் லாஜிக்கில் வந்து கொஞ்சம் இதாகும். நீங்கள் வந்து லாஜிக் பார்க்கலினாலுமே வந்து சில சீன்ஸ் வந்து இது வந்திருக்கு வேணாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2-3 சீன்ஸ் மனசில் தோணுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து விஜய் சார் டேரெக்டாக அவர் என்ட்ரி கொடுக்குறது, நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்குள்ளே வர்றதுனால அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க வேணாம். அவர் வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து உண்மையாலுமே இது ஒரு ட்ரீட்டான படம் தான். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அதுவும் வந்து அவர் டைலாக்ஸ் டெலிவரி வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பஞ்ச் டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி படத்தில் வந்து கம்மி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பஞ்ச் டைலாக்ல விட்டு பின்னுறாரு. எல்லா பஞ்ச் டைலாக்ஸும் வந்து செம்ம கிளாப்ஸு. இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மூவிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சோலோ பொங்கல் ரிலீஸு. ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் லீவு தான் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை ஏற்படுத்துகிற மூவியாக தான் முடியும். அதுக்கான ரோல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த படத்தில். அப்புறம் வந்து மொட்டை ராஜேந்திரன் அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணால் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு கமர்ஷியல் மூவி நீங்கள் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் ஒரு தடவைக்கு மேலேயே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மூவி கேட்டகரியில் தான் முடிஞ்சிருக்கு.